கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஹீரோ எப்படியோ அவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தவன் ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவ கையை பிடிச்சிட்டு பக்கத்துலயே படுத்து கிடக்கான். இவ காலையில எழுந்து பார்க்கும்போது அவன் கையிலயும் காயம் இருக்கு. அதை அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இவளே போயிட்டு பேண்டேட் எடுத்துட்டு வந்து சுத்திட்டு இருப்பா. அவனும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கத்த ஆரம்பிக்கும் போது, ஏய் சும்மா உன்னோட காயமும் பெருசா தானே இருக்கு, இப்படி ஓப்பன்லேயே விட்டா அது சரியாகாது. அதனாலதான் என்ன ரீசனோ தெரியல, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டு, இல்லைன்னா எனக்கு என்ன ஆகிருக்குமோ ரொம்பவும் தேங்க்யூன்னு சொல்லி கையில சுத்தி விட்டு இருந்த அந்த துணியவே ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி முடிச்சு போட்டு விடுறா. எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காயங்களும் நம்ம வளர்றதுக்கான அறிகுறியை குறிக்கும், அதை நம்ம ஒரு கிட்டா தான் நினைச்சுக்கணும்னு. அதனால இந்த மாதிரிதான் அவரும் எனக்கு முடிச்சு போட்டு விடுவாரு, நானும் உனக்கு போட்டு விடுறேன். ஆக்சுவலி சின்ன வயசுல எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருப்பான், அவனுக்கும் இடைக்கடைக்கு காயம் ஏற்படும், அவனையும் நான் இந்த மாதிரி தான் பாத்துப்பேன். சொல்ல போனா இப்ப நம்ம இருக்க இந்த வீடே அவனோட வீடு தான், அவனுக்காக தான் நான் இங்க காத்திருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அவன் ரிட்டர்ன் வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து எழுந்து போயிட்டான். அவங்க அம்மா போட்டோ கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை ஆணிவேரோட அழிக்கணும், அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிக்கணும்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேமா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் என்னதான் பண்ணட்டும்? இத்தனை வருஷம் ஆகியும் என்னை மறக்காம என் மேல இருக்க காதலோட அப்படியே அவ காத்து கிடக்கா. ஆனா நான் வந்ததுமே அவளை பயங்கரமா காயப்படுத்திட்டே இருந்திருக்கேன். அவகிட்ட போய் உண்மையை சொல்லவும் முடியல, அதை மறைக்கவும் முடியல. எந்த முகத்தை வச்சுட்டு நான் அவகிட்ட போய் நிப்பேன்? நான் தான் நீ காத்திருக்கவன், என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அசிஸ்டண்டோட புள்ள ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான். என்னன்னா இப்ப வரைக்கும் அந்த கம்பெனில ஹீரோயின் பேர்ல 10% ஷேர்ஸ் இருக்குன்னு. அதை கேட்டது இவளுக்கு பகீர்னு ஆகிட்டு, என்கிட்டயே அப்ப ஏன் அந்த உண்மையை மறைச்சானு இவனும் அவளுக்கே தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அவளுக்கு 20 வயசு ஆகுற வரைக்கும் அந்த ஷேர்ஸ் எல்லாமே அவங்க அப்பாவோட கட்டுப்பாடுல தான் இருக்கு. அவளுக்கு 20 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஆட்டோமேட்டிக்கா அவளுக்காக ஷேர் ஆகிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த கம்பெனி இவங்களுக்கு சொந்தமாகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட அம்மா அவ பேர்ல வாங்கி வச்ச ஒரு ஷேர் தான். அதுதான் இப்ப வரைக்கும் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போதே அவங்க அம்மாக்காரி எவ்வளவு திமிர் இருக்கும், நம்மளே அவ ஏமாத்திருக்கா. இதை கண்டிப்பா நம்ம சும்மாவே விடக்கூடாது. இதனால்தான் அந்த ஹீரோ பையன் இவ்வளவு தொத்திக்கிட்டே சுத்திட்டு வரான் போல, அந்த 10% புடுங்கிறதுக்கு. நம்ம எதனா வழி பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை கூப்பிட்டு இந்த வாட்சை உன் கையில கட்டிக்கோங்கிற ஜிபிஎஸ் ட்ராக்கர் செட் பண்ணது. இவ எனக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது, பட் இருந்தாலும் இதுக்கு மேல நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்க இவனோ கையை பிடிச்சு இழுத்து மடியில உட்கார வச்சு கட்டி விடுறான். அவனே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க ஹீரோ, நான் இப்போ ஒரு மியூசியம் போறேன், அங்கேயும் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டே போகணும்னு நீ சொன்னீனா எனக்கு ஓகே தான், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ தாராளமா எழுந்திருக்கலான்னு சொன்னதும் அவளும் எழுந்துட்டா. என்னாலதான் தேவையில்லாம நேத்து நீ அந்த பிரச்சனையில சிக்குன, நான் எங்க ஆன்டிக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணதுன்னு சொன்னதுமே இவளுக்கு கோவம் வந்து கத்திட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருக்கும், யாரு கேட்டு அவங்க இப்படி பண்ணாங்கன்னதுக்கு. இல்லமா நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற நியூஸ் எல்லாரும் வெளியில ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அதை பார்த்தது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டாங்க. நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல, இனிமே இப்படி நடக்காதுன்னு. கண்டிப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு. நீ என்னத்தை பாத்துப்ப? நீ தான் தேவையில்லாம நடுவுல புகுந்து இவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண, அதுக்கும் எனக்குமோ சம்மந்தம் இல்ல. ஒரு நிமிஷம் என்ன சொல்ற, நீ என்னோட சர்வன்ட், நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணுங்கிற, மறு நிமிஷம் என்னோட ஃபியான்சிங்கிற. நீ பண்ற எந்த விஷயத்திலுமே என்னோட விருப்பமே இல்லதான். ஆனா அந்த ஆன்டி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு முத்திரை கொடுத்து என்ன தேவையில்லாம நடுவுல இழுத்து பிரச்சனையில தள்ளி விடுறாங்க. எனக்கு அப்படி என்னதான் தலையை எடுத்து உங்ககிட்ட இப்படி மல்ல அடிக்கணும்னு கேட்க, சரி ஓகே நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், நான் போற ஒரு இடத்துக்குலாம் உன்னை இழுத்துட்டே சுத்துறதுக்கு ஒரே காரணம் தான், உன் பேர்ல ஒரு 10% ஷேர்ஸ் இருக்கு, அதை நீ ஏன் எனக்கு எழுதி கொடுத்துரு, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். எல்லாரும் அதுக்கு கொடுக்குறேங்கிற விலையை விட நான் எக்கச்சக்கமா கொட்டி கொடுக்குறேன். கூடவே நம்ம என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நானே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அந்த வீட்டையுமே 1 இயர்ல உனக்கு நான் ரிட்டர்னும் கொடுத்துடுறேன் உன் பேர்ல எழுதி. இவ்வளவும் பண்றேன், அந்த ஷேர்ஸை மட்டும் கொடுத்துருன்னு கேட்டா இவ இல்ல என்னால கொடுக்க முடியாது, அது எங்க அம்மா எனக்காக விட்டு போனது, அதுவும் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கன்னு உன்கிட்ட நான் என்னோட உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் பாஸ் அசிஸ்டன்ட் அந்த உறவு முறையை கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணா ஓகே. அதை தாண்டி பர்சனலா நீங்க இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட வேலை செய்ய கூட விருப்பப்பட மாட்டேன்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அங்க இல்லாதப்ப இன்னொரு பொண்ணு வந்து அசிஸ்டண்டோட பிள்ளை முக்கியமான இந்த டாக்குமெண்ட்ல ஹீரோட கையெழுத்து இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நாங்க வாங்க மிஸ் பண்ணிட்டோம், நீ தானே அவரோட அசிஸ்டன்ட், அவர் இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நீ போய் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. இவளுக்கு ஹோட்டல்னு போது லைட்டா டவுட்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இல்ல தப்பா ஏதோ இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில கிளம்புறா. இந்த பிளான போட்டிருக்கிறது அசிஸ்டண்டோட புள்ளதான். அவங்க அம்மாக்காரி அந்த ஷேரை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, அவளை விட்டுறாதரா, எப்படின்னா அந்த ஷேரை கண்டிப்பா நம்ம வாங்கி ஆகணும்னு. இவனோ கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கேத்த மாதிரி ஒரு பக்கமான பிளான நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன், கொஞ்ச நேரத்துல அந்த பிளான் சக்சஸ் ஆகிடும் தான் சொல்றான். ஹீரோவும் அதே ஹோட்டலுக்கு வேற ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா மீட்டிங்க்கு. அது தெரியாம ஹீரோயினை அதே ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கானுங்க. இவனை பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் மெசேஜ் அனுப்பி வைக்கிறா, நீங்க சொன்ன இந்த ஹோட்டலுக்கு டாக்குமெண்டோட வந்துட்டேன், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறா.
ஹீரோ நான் சொன்னா நான் எங்க இவகிட்ட சொன்னேன்னு அவளை தேடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு ரூம கிராஸ் ஆகும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு ஆளு ஹீரோ தானே தேடிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு போன் கால் வந்துச்சுன்னு இப்பதான் அங்க கடந்து போனாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாருன்னு சொல்லி இவளையும் சேர்த்து குடிக்க வைக்கிறாங்க. ஹீரோ தான் குடிக்க வைக்க சொன்னாருன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாவே குடிக்க வச்சுட்டானுங்க. அவளால நிக்க கூட முடியாத அளவுக்கு ஆகிட்டு அங்க இருந்து அவனும் ஹீரோயினை தனியா எங்கேயோ கூட்டிட்டு போறான். இவனும் இருக்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறான், ஹீரோயினை கண்டுபிடிச்சானே தெரியல. கடைசியில ஹீரோயினை கெடுத்து வச்சிருக்க அதே ரூமுக்கு அசிஸ்டன்டோட புள்ள வந்துட்டான். ஏட்டி எங்க பக்கம் ஹீரோன்னு சொன்னா கேக்குறியா, தேவையில்லாம அவன் வீட்டுக்கு போய் தங்கி நீயே உன் நிம்மதியே கெடுத்துக்கிற. இப்ப அந்த 10% ஷேரும் எங்களுதுதான், நீயும் என்னோடதுதான். முன்னாடியே என்னோட வழிக்கு வந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் சேர்மன் ஆகிருப்ப, சேர்மனோட பொண்டாட்டிங்கிற ஒரு பதவியாச்சும் உனக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறியோ தெரியலன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்து பார்த்தா அங்கனுக்குள்ள தலைக்காணி தான் கிடக்கு. ஹீரோ பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரான். என்ன சார் பேசுனீங்க, இப்ப இந்த ரூமுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்ப இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவா, இல்லனா இந்த ரூமை விட்டு நீயா வெளியில போறியா? ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சா உன்னோட மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும், பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் இல்ல நான் தெரியாம வந்துட்டேன் மன்னிச்சிருங்கன்னு பயந்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான். ஹீரோயினை பாத் டப்ல தான் சேஃபா படுக்க வச்சிருக்கான். அவன் போனதும் கொண்டு வந்து பெட்ல கிடத்திட்டு இவன் கிளம்பலான்னு பார்த்தா அவ கைய பிடிச்சிக்கிறா. ஜீசிங்னு அவனோட சின்ன வயசு பேரையே சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கா அவன் மனசுல இருக்க வன்மம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. டக்குன்னு இழுத்து அவளும் கிஸ் பண்ண இவனும் கிஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி சுயநினைவு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் கொஞ்ச நேரம் அங்கேயே அவளுக்கு பாதுகாப்புக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து அவளோட டைரி எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கான். சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கா ஹீரோ கூட இருந்தது. அதெல்லாம் படிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இவ வந்து புடுங்கிட்டா. நான் உன் வீட்டுல இருக்கன்றதுக்காக என்னோட பர்சனல் ஸ்பேஸ்லயும் நீ உள்ள வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்த. அவனோ ஆமா நீ திருப்பு நீ என் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்ட, நானும் அலோவ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பின்னு கூடி நீ என்ன வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த டைரி எடுத்தேன். உன்னோட பாஸ்ட பத்தி நான் கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல, அப்பதான் உன்னை ஃபியூச்சர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஈஸியா இருக்குங்கிறான். ஹீரோவோ எப்படியோ பிளான் பண்ணி அசிஸ்டன்டோட புள்ளைய அந்த கம்பெனில தானே வேலைக்கு இருந்தான், அவனை வேலை விட்டு தூக்கிட்டான். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு பேட் நியூஸ் இருக்குன்னு இவனோட அசிஸ்டன்ட் சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு என்னோட பேரை கலங்கப்படுத்தி தான் நீ பண்ணுவியான்னு ஒரு நியூஸ காமிக்கிறா. என்னன்னா அந்த ஹோட்டல் ரூமுக்கு வேற ஒருத்தன் தானே இவளை கூட்டிட்டு போனா, இவ போதையில இருக்கவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் தள்ளிட்டு போனா. அந்த விஷயத்த தப்பா கன்வே பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கண்டவங்க கூட எல்லாம் ஹோட்டலுக்கு எல்லாம் சுத்திட்டு இருக்கா, அதனாலதான் ஹீரோ பிடிக்காம என்கேஜ்மெண்ட் டிராப் பண்ணிருக்காரு அப்படின்னு. இவன் இவ்வளவு திறந்தாழ்ந்து போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நேத்து நீ சொல்லிதான் நான் அந்த ஹோட்டலுக்கும் வந்து நீ சொன்னு சொல்லிதான் என்ன அளவுக்கு அதிகமா குடிக்கவும் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு நினைவு இல்லை. ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு சீப்பா இறங்கி இந்த என்கேஜ்மெண்ட் நீ ஸ்டாப் பண்ணி ஆகணுமான்னு கேட்க ஹீரோ நான் யாரையும் அனுப்பவும் இல்லை, யாரையும் உன்னை குடிக்க வைக்க சொல்லவும் இல்லை, இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குங்கிறத நீயே போய் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. உன்னை அங்க வர வச்சதுக்காக இந்த அசிஸ்டன்டோட பிள்ளைய நான் வேலை விட்டே தூக்கி இருக்கேன். ஆனா எப்படி பார்த்தாலும் உனக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகணும்னு தானே ஆசை இருந்துச்சு, அதை தான் நான் நிறைவேற்றிருக்கேன், அதுல எந்த தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணல, உனக்கு தோணுச்சுன்னா நீ வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். ஆன்ட்டியும் கூப்பிட்டு என்னப்பா அந்த பொண்ணு உன் பேரை கேட்டுட்டு இருக்கு, இங்க அங்க சுத்திட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்க இவன் நீங்களும் அதானே ஆசைப்பட்டீங்க, அவ என்னை விட்டு விலகி போகணும்னு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகிட்டு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன், அது மாதிரி நீங்க பண்ணி கொடுத்த சத்தியமும் நிறைவேற்றப்படணும், இதுக்கப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கேட்டிருக்கான். ஹீரோயின் ஒரு பக்கம் மன வருத்தத்துல ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பாவே சொல்லிட்டு தான் போயிருக்காரு, ஜீசிங் ஃபியூச்சர்ல வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அவங்கிட்ட இந்த வீட்டை நீ ஒப்படைக்கணும், அது வரைக்கும் எந்த துஷ்டம் கையிலயும் இந்த வீடு மாட்டாதபடி நீ தான் பாத்துக்கணும்னு. அதனாலதான் இவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் சரின்னு இவ இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப அவன் இல்லாத அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டே சொல்றா, இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா நான் வெயிட் பண்றது, அந்த ஜீசிங்கும் இங்க வர மாதிரி தெரியல, இவங்கிட்ட இருந்து இந்த வீட்டை என்னால வாங்க முடியும்னு எனக்கு தோணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மாடியில நின்னு ஹீரோ இந்த விஷயத்த பாக்குறான். சரி என்னன்னு கேட்கலான்னு கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஜீசிங் தான் வந்துட்டான் அப்படின்னு தோணுது போதையில. உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு ஜீசிங் கடைசியில நீ வந்துட்டியா, இன்னும் எவ்வளவு நாள் உனக்காக நான் காத்திருக்கிறது, இப்பயாச்சும் வந்தியேன்னு முகத்தை பாப்பா. ஹீரோன்னதும் சீ உன்னையா நான் கட்டி பிடிச்சிருந்தேன், நான் என்னோட சீசிங் தானே நினைச்சேன்னு விலக பார்க்கும்போது ஹீரோக்கு அப்ப இப்ப இருக்கவனை இவ வெறுக்கிறா போலன்ற கோவத்துல அவளை கிஸ் பண்ண அவளும் பிடிச்சு தள்ளி விட்டு போலிச்சுன்னு வழக்கம் போல ஒண்ணு குடுக்குறா. அப்ப அவனோட ட்ரெஸ் விலகும் போதுதான் ஒரு காயத்தை நோட் பண்றா. காயத்துக்கான தழும்பு, அது இவ ஃபிஷ் டேங்க் சின்ன வயசுல தள்ளி விடும் போது கண்ணாடி குத்தி ஏற்பட்ட ஒரு காயம் தான். ஆனா அதுக்கப்புறமா அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால அந்த தழும்பு மட்டும் போகவே இல்ல. இப்ப இதை பார்த்ததுமே இவ கண்டுபிடிச்சிட்டா, இது அந்த காயம் தானே, அப்ப நீ தான் என்னோட ஜீசிங்கா, ஏன் வந்துட்டும் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அவன் என்னடி என் உடம்புல ஒரு காயத்தை பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு கதையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்ற பேரும் எனக்கு தெரியாது, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கூட எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். இவ மறுக்க அதையே சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல
டென்ஷன் ஆனவன் நீ இந்த ஒரு காயத்தை பார்த்து ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்ட, ஆனா என் உடம்புல இந்த மாதிரி எக்கச்சக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு, வேணும்னா பாருன்னு அந்த ஷர்ட்டை கழட்டி காமிச்சா இந்த ஆன்டி தான் ஓயாம போட்டு கொம்ப வச்சு அடிச்சுட்டு கிடக்காளே, அதனால சின்ன வயசுல இருந்தே நிறைய காயங்கள் உருவாகி இருக்கு போல, அதை காமிச்சு சொல்லு. இப்ப அங்கங்க ஒரு காயம் இருக்கு, ஒன்னொன்னுத்துக்கு ஒவ்வொரு கதை உருவாக்கி இருப்பால, எல்லாத்தையுமே சொல்லு. இன்னொரு வாட்டி இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு மிரட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இல்லை, இவன் தான் நம்ம சீசிங்கா இருப்பானோன்னு தான் தோணிட்டு இருக்கு. அசிஸ்டண்டா அவங்க புள்ளைய கூப்பிட்டு எதுக்குடா தேவையில்லாம அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது இல்லாம அவளை பத்தி தப்பு தப்பா ரூமரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஹீரோ டைரக்டா அவனை வேலை விட்டு தூக்க முடியாது, அதுக்கு மிஸ்டர் அண்ணுங்கிற ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ உன்னை வேலை விட்டு தூக்கிட்டான், இது உனக்கு தேவையா? இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னதுமே அவன் அவங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு மா ஆல்ரெடி இது எப்படி சமாளிக்கிறது நீங்க எதனா கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, பரவாயில்ல சொல்லுங்க நான் கேட்க ரெடியா இருக்கேங்கிறா. இவங்க எப்ப அந்த ஆள் இதுக்குள்ள வந்தானோ அதுக்கப்புறம் அந்த அண்ணியும் சும்மா விடக்கூடாது, அவனும் நம்மளுக்கு எனிமி ஆகிட்டான், நம்மள மாதிரி அவனும் ஒரு ஃப்ராடு பையதான், அப்ப அவனையும் இதுல சிக்க வச்சா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கூடவே எப்படியும் ஹீரோ தான் இதை பண்ணிருப்பான் அப்படிங்கறது ஹீரோயினுக்கு தெரியும், நீ பண்ண மாதிரி அவளுக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, சோ இதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி நீ ஹீரோயின் கூட இன்னும் க்ளோஸ் ஆக பாருன்னு சொல்றா. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரப்ப அங்க இருக்க சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை விட்டு போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கான அந்த ஃபுட்டேஜ் வெளியில ரிலீஸ் பண்ண காரணத்துக்காக அசிஸ்டண்டோட பிள்ளைய வேலை விட்டு தூக்குறதுக்கு மிஸ்டர் அன் ட்ரை பண்ணாரு, ஆனா அதுக்குள்ள அவரை பத்தின சீக்ரெட் எல்லாமே வெளியில வந்து அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க, கூடவே அவரையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கா மண்டைக்குள்ள 1008 கேள்வி ஓடிட்டு இருக்கு, இவன் தான் உண்மையான சீசிங்னா அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அப்ப அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு தானே அர்த்தம், அவன் தான் உண்மையான சீசிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில பல ப்ரூஃபை ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுக்கு இந்த வேர்க்கடையில பால் எடுத்து வீகன் காஃபின்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு காஃபியை கொண்டு வந்து குடுக்குறா. ஹீரோக்கா பயமா இருக்கேன்னா அவனுக்கு பீனட்ஸ்னாலே அலர்ஜி, இவ டெஸ்டிங் வச்சுதான் கொண்டு வரான்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேமா நீ வெளியில போ நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன்னு அனுப்பி வச்சுட்டான். இவன் குடிக்கிறானா இல்லையான்னு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டான், நீங்க அவர்கிட்ட எதுனா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்னு. இல்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. இவன் உள்ள வந்ததுமே மறுபடியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவன் குடிக்கிறானா இல்லையான்னு பாக்க. ஹீரோ வேற சீக்கிரட்டா அந்த காஃபி எடுத்து குடிடா அந்த காஃபி எடுத்து குடிடான்னு சிக்னல் தரான். அவனும் நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதுல விஷம் எதனா கலந்துருக்கானா, சத்தியமா விஷம் கலக்கலடா நீ குடிடா, ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி குடிடான்னு மட்டும் சொல்றான். அவனும் ஓ இந்த காஃபி ஒரு சிப் மட்டும் எடுத்து பார்க்கவா, பார்க்கவே நல்லா இருக்குல்லன்னு சொல்லி மொத்தமா குடிச்சிட்டான். ஹீரோயின் எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சா. உடனே கடுப்புல அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அவனோட அசிஸ்டன்ட் வந்திருக்க விஷயமே என்னன்னா அசிஸ்டன்ட் நிறைய ஹீரோக்கு தெரியாம திருட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே பிள்ளைக்காரனும் அழிச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரேடியா அவங்க கைக்கு பறி போகிறது கூட வாய்ப்பு இருக்கு சார், அதை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. மெயினா நீ வாட்ச் பண்ண வேண்டியது ஹீரோயினும் அசிஸ்டன்ட் புள்ளையும் மட்டும்தான், ஏன்னா இவகிட்டயுமே ஒரு 10% ஷேர்ஸ் இருக்கு, தப்பான ஒருத்தவங்களோட கையில அது போயிடுச்சுன்னா அப்பதான் பிரச்சனை அதிகமாகும், கொஞ்சம் அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பி வைக்கிறான். எல்லாரும் கிளம்பின பிறகு கூட ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்ததும் ஓடி வந்து வாங்க அடுத்தது எங்க போகணுமோ போலாங்கிறா. இவன் இங்க பாரு நீ வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் வெளில போக வேண்டியது இருக்கு, நான் தனியாவே போய்க்கிறேன்னா அசிஸ்டண்டோட கடமை அது, நான்லாம் தனியா உங்களை விட மாட்டேன், வந்தே தீர்வுன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கா. ஹீரோ அங்கனுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதே இவ ஒரு கண்டெய்னருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா, ஏன்னா அது கொஞ்சம் இருட்டா இருக்கும். அப்பதான் ஹீரோ அதுக்கு பயப்படுறானா இல்லையானா அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுக்கு இவனும் சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கர பயமா இருக்கு அவளை தொலைச்சிட்டோமோன்னு. இவ வேற ஒரு கண்டெய்னருக்குள்ள உட்காந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. இவனும் அதுக்குள்ள வந்து பாக்குறான், அவ இருக்க மாதிரி தெரியல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா கதவு லாக் ஆகிட்டு அந்த இருட்டான சூழலை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது. இவ பயந்துகிட்டு ஓடி வந்து ஒன்னும் இல்ல நான் இங்கதான் இருக்கேன்னு அவன் கையை பிடிக்கிறா. அவனோ பயத்துல இவளை கட்டி பிடிச்சுக்கிறான். சின்ன வயசுல இவ எப்படி இந்த மாதிரி சூழல்ல மூச்சு விட சொல்லி கொடுப்பாலோ அதே மாதிரி சொல்லி கொடுக்குறா. கேட்டுடுறா நீ உண்மைக்குமே என்னோட சீசிங் தானே போய் தானே சொல்லிட்டு இருக்கேன்னு. உடனே பிடிச்சு தள்ளிவிட்டா என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் தான் இல்லங்கிறல ஏன் தேவையில்லாம என்ன நோண்டிட்டே இருக்கேன்னா இவ நீ பொய் சொல்லிட்டு தான் இருக்க, இந்த டைரியை நல்லா உத்து பாரு உனக்கு இது இன்னும் ஞாபகம் வரல, நம்ம ரெண்டு பேருக்குமான அழகான மெமரிஸ் எல்லாமே இதுலதான் இருக்கு, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்குள்ள கதவை திறந்து உள்ள யாருன்னா இருக்கீங்களா, இந்த கண்டெய்னரை தூக்க போறோம்னு கத்துறாங்க. அதனால ஹீரோ அங்க இருந்து வெளியில போயிட்டான். பின்னுக்கூடயே துரத்திட்டு போறோம். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.